ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா. எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் இந்த ஐஸ்வர்யா என்பவர் தீபா என்பவரை மலையில் இருந்து பிடித்து தள்ளி கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். அந்த தீபா என்பவர் வேறு யாரும் இல்லை, இவர் கணவரின் தம்பி மனைவி. முன்விரோதம் காரணமாக தீபாவை கொல்ல முயற்சி செய்திருக்கிறார். அது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. உங்க தரப்புல இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? வாதாட லாயர் இருக்காங்களா? எனக்கு லாயர் எதுவும் வச்சுக்கல. நான் ஏன் தரப்பு நியாயத்தை சொல்ல இருக்கேன். அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். பெர்மிஷன் கிராண்டட். யுவர் ஆனர், நான் என்னமோ தீபாவை மலையில இருந்து கீழே தள்ளி கொல்ல பார்த்ததா இவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் தான் தள்ளி விட்டேங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி இருக்கா? அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. அந்த தீபா மலையில இருந்து விழுந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யுவர் ஆனர். நான் ஒரு அப்பாவி, நான் ஒரு இன்னோசென்ட். என் மேல எந்த தப்பும் இல்ல. யுவர் ஆனர், இவங்க சொல்றது எல்லாமே பொய். இவங்க அந்த மலைக்கு போயிருக்காங்க. அங்க ரம்யா, ரியா, தீபாவுக்கு இடையில கைகலப்பு நடந்தப்ப ரியாங்கிறவங்க துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்துட்டாங்க. ரம்யாங்கிறவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. போலீஸ் அந்த கேஸ விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. தீபா மட்டும் மலையில உயிரோட இருந்தப்ப இவங்க போய் அவங்களை கீழே தள்ளி கொலை செய்ய பார்த்திருக்காங்க. இதுதான் உண்மை. இல்ல யுவர் ஆனர், இவர் பொய் சொல்றாரு. நான் அந்த மலைக்கு போகவே இல்ல. அந்த மலை எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எதுக்கு போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்காங்க? என் குடும்பமே எனக்கு எதிரா இருந்து அவங்க எல்லாரும் என் மேல சந்தேகப்பட்டு இந்த இன்ஸ்பெக்டர் சரவணன் கிட்ட புகார் கொடுத்து என்ன லாக்அப்ல தூக்கி வச்சுட்டாங்க. இவரும் நான் கொல்ல ட்ரை பண்ணதா சொல்ற தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்தியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவர் பவரை மிஸ்யூஸ் பண்ணி என்ன லாக்அப்ல தூக்கி வச்சுட்டாரு. இல்ல யுவர் ஆனர், இவங்க போய் சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க. எஸ் யுவர் ஆனர். தேங்க்யூ யுவர் ஆனர். இவங்க சொல்றது எல்லாமே போய். தீபாவை மலையில இருந்து தள்ளி விட்டு கொல்ல பார்த்தது இவங்க தான். இத ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி ஒத்துக்கிட்டு இப்ப தள்ளி விடலன்னு போய் சொல்றாங்க யுவர் ஆனர். நீங்க சொல்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொல்லணும். சொந்தக்காரங்க சாட்சியை எப்படி எடுத்துக்க முடியும்? வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இல்ல யுவர் ஆனர். யுவர் ஆனர், இப்ப தெரியுதுங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல பழிய போட்டு குற்றவாளியாக்க பாக்குறாங்க. நான் தள்ளிவிட்டதா சொல்ற தீபா உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாததால அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டி குடும்பமே தேடிட்டு இருக்கு. ஆமாங்க யுவர் ஆனர், உங்ககிட்ட நான் இன்னொரு உண்மையை சொல்லணும். அதுக்கு உங்க அனுமதி வேணும். சொல்லுங்க. என் மாமியாருக்கு என் மேல ரொம்ப வெறுப்பு. என்ன காரணம்னா அவங்க, அதாவது என் மாமியார் ரொம்ப ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. என் வீட்ல 100 பவுண்ட் நகையும் 10 லட்சம் ரூபாய் வரதட்சணையா வாங்கிட்டு வர சொல்றாங்க. எங்க வீட்ல கொடுக்க முடியாததால அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அதுக்கும் இந்த கேஸ்க்கு என்னமா சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர்? என் மேல இருக்கிற அந்த வெறுப்பாலதான் தீபாவை நான் மலையில இருந்து தள்ளி விட்டதா என் மேல வீண் பழி போட்டு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டாங்க. இத பாருங்கம்மா, இது கோர்ட். வீட்லயோ வெளியிலயோ பேசுற மாதிரி எல்லாம் இங்க எல்லாத்தையும் பேசக்கூடாது, புரியுதா? உங்க மாமியாரை பத்தி நீங்க நினைக்கிறது அப்புறம். டவுரி கேஸ் எல்லாம் இங்க பேசக்கூடாது. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த கேஸ்க்கு தேவையானது பத்தி மட்டும் இங்க பேசுங்க. இவங்க தான் மலையில இருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இல்ல யுவர் ஆனர், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எவிடன்ஸ் நான் கோர்ட்ல சப்மிட் பண்றேன்.
சரி 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள சப்மிட் பண்ணுங்க. The court is urgent. சரிங்க அண்ணே, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. சரி. டேய் என்னடா ஆச்சு? அம்மாவை லேடி போலீஸ் வந்து விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்களா? மீனாட்சி அண்ணே தான் ஃபோன் பண்ணாங்க. விசாரணையா? என்ன விசாரணை? உன் ஒய்ஃப் தான் அம்மா மேலே டவுரி கேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த விசாரிக்க தான் கூட்டு போயிருக்காங்க. டேய் அவ சும்மாவே இருக்க மாட்டாடா. அம்மா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவங்க, அவங்க மேல போய் டவுரி கேஸ் கொடுத்துருக்காளே, அவளை விட்டு வைக்கிறது தப்புடா கார்த்தி. இப்பவே போய் அவ கதையை முடிச்சிடறேன்டா. நான் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னடா பொறுமை? நம்மள என்ன இழிச்ச வாய் நினைச்சிட்டாளா அவ? இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட அம்மா மேல கொடுக்க கூச வேணா அவளுக்கு. அம்மா எப்படிப்பட்டவங்க, அவங்க மேல போய் அபாண்டமா போய் சொல்றாளே, என் ரத்தம் எல்லாம் கொதிக்குதுடா கார்த்தி. எனக்கும் தான் கோவம் வருது, ஆனால் அதுக்காக எமோஷனலாக முடிவு எடுக்க முடியாது. இது லீகல் பிரச்சனை. அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நீ கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணனா அது அவங்களுக்கு தான் ஃபேவராக போய் முடியும். கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுத்த வரைக்கும் போதுண்டா கார்த்தி. நாம பொறுமையா இருக்கிறதால தான் அவன் மேல மேல நமக்கு டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கா கார்த்தி. இதை நிறுத்தணும்டா, அதுக்கு அவன் மூச்சை நிறுத்தணும், அதுதான் சரி. நான் எதனா உளறிட்டு இருக்காத. இப்போ போய் எதனா செஞ்சு அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாக்கிடாது. அதுக்கு இல்லடா கார்த்தி. அவங்க திரும்ப திரும்ப தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றாங்கன்றதுக்காக நம்மளும் பண்ண ஆரம்பிச்சா அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் பொறுமையா இரு. இது லீகலாக தான் மூவ் பண்ணணும். முதல்ல அம்மாவை போய் பார்க்கலாம்.